இந்த நட்சத்திரக்காரங்க கிட்ட இருக்கிற மிக மிக முக்கியமான குணத்தை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அது இவங்களோட சாபம் மாரியே. அது என்ன நட்சத்திரம்னா, பரணி நட்சத்திரம். மேச ராசியில வரக்கூடிய அஸ்வினிக்கு அடுத்து வரக்கூடிய பரணி நட்சத்திரம் தான். பரணி நட்சத்திரத்துல பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, எந்த வேலைய குடுத்தீங்கனாலும் முழுசா முடிச்சுருவாங்க. அதே மாரி தான் எடுத்த வேலைய அத முடிக்காம விடவே மாட்டாங்க. அவங்க உடம்பையும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கவனிச்சுக்குவாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்குவாங்க. சாமர்த்தியமா எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஒரு ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாரு. இவங்க வந்து ரொம்ப ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி அன்பா உருவுவாங்க. ஆனா அங்க வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாரி நன்றி உணர்வு ரொம்ப இருக்கிறவங்க இவங்க. இவங்க வந்து அவங்களோட எனிமீஸ வந்து ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஆனா சில இதுல வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. தானம் தர்மம்லாம் நெறைய பண்ணுவாங்க. இவர புகழ்ந்து பாராட்டுனா போதும், இவங்க என்ன வேணா செஞ்சுருவாங்க. பின்னாடி இருந்து பக்கபலமா இருந்து யாராவது பின்னாடி இருந்து சொல்லிட்டே இருந்தோம்னா, இவங்க சாதிக்க முடியாது எல்லாத்தையும் சாதிச்சுருவாங்க. அதிர்ஷ்ட தேவதை எப்பயுமே அவங்க கூட இருக்கும். சில சில விஷயங்கள்ல வந்து அவங்க அத கவனிக்காம விடுறதுனால சில பல தவறுகள் நடந்துரும். சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாத்தணும்னு நெனைப்பாங்க. அதே மாரி காப்பாத்திருவாங்க. இவங்களுக்கு மட்டும் அது மச்சம், மறு வந்து இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்குனா போதும், அவங்க எந்திரிச்சு அந்த காலையில எந்திரிச்சு அவங்களோட ரொட்டீன பார்த்து ஆரம்பிச்சுருவாங்க. ஃபுல்லா தூங்கணும்னு இல்ல, எப்பயுமே எனர்ஜிட்டிக்கா இருக்கிற மாரி ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க. அந்த அதிபதி சுக்கிரனுக்குனால பரணி முதல் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் வீரனாவும், பலசாலியாவும், நீதிமானாவும் இருப்பாங்க. பரணி 2ஆம் பாதத்துல கொஞ்சம் சோம்பல் இருக்கு அவங்க கிட்ட. அதே மாரி தர்மம்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள்ல நிபுணத்துவம் அதிகமா இருக்கும். ஒரு ஞானி மாரி நடந்துக்குவாங்க. பரணி 3ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும். கண்கள் அழகா இருக்கும். நல்ல உயரமா இருப்பாங்க. பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பூசின மாரி இருப்பாங்க. கொஞ்சம் உடல் பருமனா இருக்கும். கோவம் இருக்கும். அதுக்கு தகுந்த குணமும் இருக்கும். இவங்க இப்ப இனிமேல் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, இப்ப சனி பகவான் வந்து அடுத்த வருஷம் 2027 ஜூலை மாசம் வந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. மேச ராசிக்கு பயிற்சி ஆகும்போது மேசத்துக்கு வந்து ஜென்ம சனியாவும், ரிஷபத்துக்கு வந்து விரய சனியாவும் அதாவது 7.5 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு 6 மாசம் அந்த 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஜாமீன் போடுறது, அந்த மாரி விஷயங்கள இவங்க அதிகமா போய் பழக்கமா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெறைய பேர் வந்து இவங்கள வச்சு நெறைய பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து 7.5 ஆரம்பிக்கும்போது பெரிய பாதிப்ப குடுக்கும். அதனால வந்து நண்பர்களுக்கு ஜாமீன் போடுறது, பெரிய பெரிய கடன்கள் வாங்குறது, இப்பல்லாம் தேடி தேடி வந்து கடன் குடுப்பாங்க. அதனால இப்பல்லாம் கடன் வாங்கக்கூடாது. கொஞ்சம் கடன் இல்லாம தவிர்த்தரணும். உடம்ப நல்லா ஆரோக்கியமா கவனிச்சுக்கணும். நல்லா பார்த்துக்கணும். வாக்கிங் அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். கூடுமான வரைக்கும் நம்மகிட்ட இருந்தா குடுக்கலாம். இல்லைன்னா யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது. ஏன்னா 7.5 ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பெரிய பிரச்சனை இப்போ வாங்குவோம். இன்னும் டைம் இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நம்ம கட்டிடலாம்னு சொல்லி வாங்குவோம். இல்ல யாருக்காவது ஜாமீன் போடுவோம். இல்ல யாருக்காவது வாங்கி குடுப்போம். கரெக்ட்டா மேசராசிக்கு அவர் வரும்போது கம்ப்ளீட்டா லாக் பண்ணிருவாரு. அதனால கவனமா இருக்கணும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இவங்களுக்கு அக்னீஸ்வரர் நல்லாடை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அக்னீஸ்வரர கும்பிடலாம். துர்க்கை பூஜையில கலந்துக்கணும். ரெகுலரா துர்க்கை அம்மன வழிபட வழிபட இவங்களுக்கு வந்து மேன்மை வந்துட்டே இருக்கும். பேரூர் பட்டீஸ்வரத்துல இருக்கிற கோயிலு, திருத்தங்கல், அதே மாரி ஸ்ரீவாஞ்சியம் அங்கெல்லாம் போய் கும்பிடுறது இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்த குடுக்கும். இவங்க பாராயணம் பண்ண வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனோட மந்திரம். ஓம் ஹ்ரீம் தூம் ஜுவாலா ஜுவாலா துர்க்கே தூம்ர லோச்சனி சண்ட சம்ஹாரி ஓம் க்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகா துர்க்கே ஹூம்பட் ஸ்வாஹ 3 முறை சொல்லணும். பரணிங்கிறது வந்து பெண் யோனியை குறிக்கக்கூடியது. அதே மாரி பராசக்தியோட வடிவம் தான் அந்த பரணி நட்சத்திரம். அதனால இவிங்க வந்து பொதுவா பரணி நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் அழுகக்கூடாது. பரணி நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள யாரும் அழுக வைக்கக்கூடாது. ஏன்னா, அவங்க வந்து பராசக்தியோட சொரூபம். எல்லா பெண்களுமே பராசக்தியோட சொரூபம் தான். இருந்தாலும் அந்த அந்த வடிவத்தோட சேம் முக்கோணமா இருக்கிறது சேம் பரணி நட்சத்திரத்துக்கு தான். இவங்க பழனிமலை சித்தர் போகர பிடிக்க பிடிக்க அவங்களோட லைஃப் மேல போயிட்டே இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் போகர். முன்னோர்கள் சாபம் கொஞ்சம் இருக்கிறதுனால இவங்க வந்து ரெகுலரா காக்கைக்கு சாதம் வைக்கலாம். இவங்களோட பறவை காகம். அதிபதி சுக்கிர பகவான். அதனாலேயே இவங்களுக்கு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் சூப்பரா செட் ஆகும். ஏன்னா, இவங்க தான் அந்த பியூட்டி பார்லர் வைக்கிறது, லேடீஸ் டெய்லரிங் வச்சிருக்கிறது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 50% பேர் பரணி நட்சத்திரம் தான் இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் பத்தி சொன்னதுல உங்களுக்கு எது எது சூட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை பார்க்கலாம். இது போன்ற நல்ல தகவல்களுக்கு நமது யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.